நீல நிற ஜோதி. இந்த தியானத்துக்குள்ள இருக்கிற ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு பரிணாமத்தையும் அவங்களுடைய வளர்ச்சியை பற்றியும் நம்ம பேசுறோம். தியானத்துக்குள்ள இருக்கிற ரொம்ப ரொம்ப முக்கியமான வடிவம் என்னன்னா, ஒவ்வொருத்தர் தியானம் பண்றவங்களுக்கும் சில உண்மை தன்மைகளையும் சில செயல் வடிவத்தையும் தெரியாது அப்படிங்கிறது என்னன்னா, பெரிய பெரிய ஞானிகளுக்கு பெரிய ஒரு ஒரு மறைப்பு இருக்கு. அந்த மறைப்புங்கிறது என்னன்னா, ஒரு ஞானி அவதரிச்சு வந்து மனிதனாக பிறந்து பல்வேறுபட்ட துன்பங்கள் அடைஞ்சு கிராமங்கள்லயோ நகரங்கள்லயோ வாழும்போது அவருக்கு தியானம் கிடைக்கும் போது, அந்த தியானத்திலிருந்து அவர் எதை கற்றுக்கிறார் அப்படின்னா, அவருடைய இந்த பிறப்பு போன பிறப்பு எதற்காக இந்த தியானம் கிடைக்கப்பட்டது, இந்த சக்தியோட நோக்கம் என்ன, நாம என்ன வேலை செய்ய வந்திருக்கிறோம் அப்படிங்கிறது தான். இப்ப நிறைய பேரு அவங்க தியானம் பண்ணி சுவாமியார் ஆயிட்டாங்க, அவங்களுக்கு தியானம் பண்ணதுனால இப்படி மாறி போயிட்டாங்க அப்படின்லாம் சொல்லலாம். அதோடைய நம்பகத்தன்மை உண்மைத்தன்மை என்னன்னா, இந்த வயதுக்கு மேல அவங்களுக்கு அது இயற்கையாகவே அந்த தியானம் கிடைக்கப்படணும் அப்படிங்கிறது இருக்கு. அதனால எந்த ரூபத்திலேயோ அவங்க யார் மூலியமாகவோ இல்ல சூட்சமத்திலேயோ ஒரு குருவால் அவங்க தடுத்து ஆட்கொள்ளப்பட்டு அவங்களுக்கு அந்த தியானம் கிடைக்குது. தியானம் கிடைத்ததுக்கு அப்புறம் அவங்களுடைய அந்த அனுபவம் என்ன இருக்குன்னா, அவங்களுக்கு அந்த முன்ஜென்மத்தோட இருக்கிற சிறு தகவல்கள் அவங்களுக்கு தெரிய தொடங்குது. அப்ப அவங்களுக்கு வந்த நோக்கம் என்ன, பயணம் என்ன, வேலை எதை நம்ம செய்யணும் அப்படிங்கறத உணர்ந்துகிட்டு அதற்கு முன்னாடி செஞ்ச வாழ்க்கையில வேலை குடும்பம் எல்லாத்தையும் விட்டுட்டு அவங்க முழுமையாக இந்த பணியை செய்ய தொடங்குறாங்க. அப்ப அவங்க அதுக்கு முன்னாடி செஞ்ச பணிகள் எல்லாத்தையும் ஏன் விடுறாங்கன்னா, அது அவங்களுடைய பணி இல்லை. ஒரு தற்காலிகத்துக்கு அந்த பணியை செய்ய வேண்டிய ஒரு சூழல் இருந்துச்சு, அது செஞ்சாங்க. அது மறைக்கப்பட்டிருந்தது, அவங்க யாருன்னே தெரியாம மறைக்கப்பட்டிருந்துச்சு. இப்ப இந்த தியானம் வந்ததுக்கு அப்புறம் அந்த மறைப்பு விலகி கொண்டது. அப்ப அவங்க ஒரு முழுமையா பணி செய்யறாங்க. அங்க மக்களாக இருக்கிற நீங்கள் எல்லோருமே என்னென்ன வடிவத்துக்குள்ள யாரோட எந்தெந்த குருவோடையோ இல்ல பெரிய ஞானிகளுடையோ இல்ல பெரிய வடிவத்துக்குள்ள நீங்களே எங்கேயாவது ஒரு சிறு சிறு அனுபவங்களை பெற்று மலைகள்லயோ குகைகள்லயோ இருந்திருக்கலாம். ஆனா அந்த மறைக்கப்பட்டிருக்கிறதுனால உங்களுக்கு தெரியாதனால நீங்க மனித வாழ்க்கைக்குள்ள வாழ்ந்து கொண்டே இருக்கிறீங்க. அப்ப அந்த மறைப்பு ஒரு மனிதனுக்கு விலகப்படும் போதுதான் அதோடைய சுயரூபம் தெரிய வரும். இப்ப பல நகரங்களுக்கு நம்ம பயணிக்கிறோம், பல நகரங்கள்ல பல மக்களை சந்திக்கிறோம், பல வகுப்புகள் எடுக்கிறோம். நிறைய மக்கள் நம்மளை தேடி வர்றதோ, அவங்களுக்குள்ள இருக்கிறதோ, அவங்க பல கலைகளை கற்றுக்கிறதோ, பல குருமார்கள்ட்ட போய் நிக்கிறதோ எல்லாத்தையும் தாண்டி அவங்க யாருன்னு பாக்குற வாய்ப்பு நமக்கு கிடைக்குது. அப்ப நம்மளை யாருன்னு கொஞ்சம் தெரிஞ்சதுனால அவங்களையும் யாருன்னு கொஞ்சம் தெரியறதுக்கு வாய்ப்பு கிடைக்கிறதுனால இவங்க என்ன காரணத்துக்காக என்ன பர்பஸுக்காக இந்த தியானத்தை தேடுறாங்கிறது நமக்கு தெரிய வரும். அவங்க இந்த பிறப்போட துன்பம், நோய், பல்வேறுபட்ட பிராபலங்கள்ல இருந்து விடுபட்டு இந்த பிறப்புல இருந்து விடுபட்டு வாழ்க்கையில இறைவனை போய் அடையணும், வீடு பேரு அடையணும், இல்ல பிறவா நிலைக்கு நம்ம போகணும் அப்படிங்கிற நோக்கத்தோட அவங்க நிறைய படிச்சு வச்சத குருமார்களோட உபதேசத்தை கேட்டு அவங்க இந்த வடிவத்துக்குள்ள என்னைக்காவது ஒரு நாள் மாற்றம் கிடைக்குன்னு இருக்கிறாங்க. அவங்களுடைய முப்பிறப்புக்குள்ள அவங்க ஒரு பெரிய செயலுக்குள்ள இருக்கிறவங்க அந்த மறைக்கப்பட்டதுனால யாருன்னு தெரியாம திண்டாடுறாங்க. அப்ப அதை நம்ம தெரிஞ்சதுனால ஏதாவது ஒரு காலகட்டத்துல இவங்களுக்கு அந்த மறைப்பு விலகும் போது நம்மளை யாருன்னு அவங்க தெரிஞ்சுக்குவாங்க. அப்ப இந்த தியானம் இவங்களுக்கு கட்டாயம் தேவைப்படணும். கட்டாயம் இவங்களுக்கு ஏன் தியானம் கொடுக்கப்படணும் அப்படின்னா, இவங்களை யாருன்னு இவங்க தெரிஞ்சுக்கணும். இவங்க கடவுளுக்கு சேவை செய்ய போறதோ இல்ல இவங்க குருவுக்கு சேவை செய்ய போறதோ தாண்டி தன்னை யாருன்னு தெரிஞ்சுக்காதது பெரிய கொடுமை. தான் யாரு, தான் எதற்காக வந்தோம், தான் எனக்கு என்ன வேலை, தனக்கான செயல் என்ன, தன்னுடைய ஒரிஜினாலிட்டி என்ன அப்படிங்கிறத ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் தெரியாம தான் அகப்பட்டு கிடக்கிறோம். நீங்க இந்த நாட்டை ஆள்ற தலைவர் கூட அது ஒரிஜினாலிட்டி இல்லை, அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு மறைக்கப்பட்டிருக்கு, அவர் யாருங்கிற நிஜம் மறைக்கப்பட்டிருக்கு. அந்த நிஜம் தெரிஞ்சிச்சுன்னா இந்த தலைவருங்கிறது தற்காலிகத்துக்குரியதுதான், இந்த நாட்டை நான் ஆள்றது தற்காலிகத்துக்குள்ளதான், என்னுடைய ரியல் என்னுடைய ஒரிஜினல் அது இல்லைன்னு அவர் அந்த ஒரிஜினல் வாழ்க்கைக்கு திரும்பி போயிடுவார். இப்ப என்னை பார்க்கிற எத்தனையோ பேர் உங்களுடைய மறைப்பு கொஞ்சம் விலகி ஒரிஜினல் என்னன்னு தெரிஞ்சிருச்சுன்னா எல்லாத்தையும் விட்டு விலகி வந்துடுவீங்க, எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துடுவீங்க.
அதுதான் விஷயம். அந்த மறப்பு தெரியாம எல்லாத்தையும் விட்டுட்டு வரக்கூடாது. மறப்பு என்னைக்கு தெரியப்படுதோ, நிஜம் என்னைக்கு தெரியப்படுதோ, அன்னைக்கு ஒரு குரு பின்னால் நின்று அணிவகுத்து போகணும். இப்ப நீங்க குரு பின்னால் நின்று அணிவகுத்து பணி செய்யற அத்தனை செயலும் எதை சொல்லுது, எதை காட்டுது அப்படின்னா, என்னைக்காவது ஒரு நாள் இந்த மரத்தை எடுப்பதற்கான ஒரு பணி, அது உள்ளுக்குள்ளே என்னன்னா ஒரு தீவிரமாக உங்களுடைய ஒரிஜினாலிட்டி என்ன பண்ணுதுன்னா, அது தூண்டி நீ இதற்கு உரியவன் அல்ல, நீ இந்த வேலைக்கு வந்தவன் அல்ல அப்படிங்கும் போதுதான் உங்களுக்கு பல்வேறுபட்ட மலைகள்லயோ குகைகள்லயோ பல்வேறுபட்ட கோவில்களுக்கு நீங்க தேடுதல் வேலைகள்ல தேடுதல் வேட்டையில இறங்கி இருக்கிறதுக்கு காரணம், இந்த தியானத்தை மேற்கொள்றதுக்கு காரணம் அந்த உள் தூண்டுதல், முன் ஜென்மத்தோட இருக்கிற அந்த தன்மை உங்களை மேல்நோங்க வைக்குதுங்கிறது தான் இதோடைய உண்மை பொருள். அப்ப நீங்க இதை அறிந்து வேலை செஞ்சா ரொம்ப நல்ல செயலாக இருக்கும் அப்படிங்கிறது தான் விஷயம். ஒரு மரம், அந்த மரத்துக்குள்ள பல்வேறுபட்ட மரங்கள்ல பறவைகள் கூடு கட்டுது. அந்த பறவைகள் கூடு கட்டி நல்லபடியா வசிக்குது. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. ஏதாவது ஒரு பறவைக்கு இந்த மரத்துல ஏன் கூடு கட்டி இருக்கோம், இந்த மரத்துக்கு நமக்கு என்ன தொடர்புன்னு தெரியுமா? ஒரு பறவைக்கு கூட தெரியாது. எத்தனையோ காடுகளுக்கு போங்க, மரங்கள்ல பறவைகள் கூடு கட்டி இருக்கும். ஆனா இந்த மரத்துக்கும் இந்த மரத்துல ஏன் கூடு கட்டணும், இந்த மரத்துக்கு நமக்கு என்ன சம்பந்தம்? அப்ப கூடு கட்டி பல நாள் வசிச்சு அதுல முட்டையிட்டு குஞ்சு பறித்து பல்வேறுபட்ட வாழ்க்கையில வாழ்ந்துகிட்டே இருக்கும் அந்த பறவைகள். ஆனால் ஒரு நாள் கூட அந்த மரம் என்ன என்று தெரியாது. அந்த மரம் ஒரு காலகட்டத்தில் அதோடைய விஷயம் என்ன அப்படிங்கிறது தெரியாது அந்த பறவைகளுக்கு. அதுதான் மறைக்கப்பட்டிருக்கிறது. குச்சி எடுத்துட்டு வெறும் கூடு கட்டியது மட்டும் இல்ல, அந்த மரம் என்ன, ஏன் இந்த மரத்துல நம்ம வசிக்கிறோம், எத்தனை ஆண்டுகளாக ஒரு பறவை ஒரு மரத்துக்குள்ள வசிக்குதுன்னா அந்த மரத்துக்கும் அதுக்கு என்ன தொடர்பு என்பதை ஒரு பறவை கூட தெரிந்து கொள்வது இல்லை. காரணம் மறைக்கப்பட்டிருக்கு. இதே போலதான் நீங்க நகரம் முழுக்க வீடு கட்டி ஒரு இடத்துல குடியேறி இருக்கிறீங்கல்ல, அந்த இடத்துக்கும் உங்களுக்கு ஒரு தொடர்பு உண்டு. அந்த இடம் நீங்க ஒரு கிட்ட வாங்குறீங்க, அவர் பேரை சொல்லுவீங்க. அதற்கு முன்னாடி யார்கிட்ட இருந்துச்சு, அவர் பேரை சொல்லுவீங்க. அதற்கு முன்னாடி யார்கிட்ட இருந்துச்சு, அவர் பேரை சொல்லுவீங்க. ஆனால் அந்த ஒரிஜினலாக அந்த இடம் யாருது, அந்த இடம் என்ன, ஏன் நீங்கள் குடியேறினீர்கள், நீங்களே அங்க வசிக்கிறீங்கன்னு உங்களுக்கு தெரியாது. திருவண்ணாமலையில நான் வசிக்கிறேன். இந்த நகரங்கள்ல பல்வேறுபட்ட மக்கள் வசிக்கிறாங்க. ஆனா இந்த இடத்தில் நான் வசிக்கிற இடத்தில், இந்த இடத்தில் நான் ஏன் வசிக்கிறேன்? ஒரு பறவை கூடு கட்டி இருக்கு, அந்த மரம் என்னன்னு தெரியல. இந்த நகரம் முழுக்க பல்வேறுபட்டவங்க குடியிருக்கிறாங்க. இந்த தேசத்தோட ராஜா கூட ஒரு வீட்டுல குடியிருக்கிறார். அவருக்கும் இந்த இடத்தில் நான் ஏன் குடியிருக்கிறேன்னு தெரியாது. ஆனால் எனக்கு இந்த இடத்தில் ஏன் குடியிருக்கிறேன்னு தெரியும். இந்த இடத்துக்கு ஏன் இந்த இடத்தில் நான் தூங்க வேண்டும், ஏன் இந்த இடத்தில் நான் உணவு அருந்த வேண்டும், ஏன் இந்த இடத்தில் நான் உலா வர வேண்டும் அப்படிங்கிறது எனக்கு நுட்பமாக தெரியும். அந்த மரப்பு விளக்கப்பட்டதனால் இந்த இடம் எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி, 2000 ஆண்டுகள், 1500 ஆண்டுகள், 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடி கூட இந்த இடத்துல நாம் என்ன செய்தோம், இந்த இடம் எப்படி இருந்தது, இந்த இடத்துக்குரிய செயல் என்ன, இந்த இடத்தில் நாம் என்னென்ன பணி செய்தோம் என்பதெல்லாம் நன்கு தெரிந்ததுனாலதான் இப்ப பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு அப்புறம் கூட அந்த இடம் திருப்பியும் நம்ம கைக்கே நம்ம அந்த இடத்துக்குள்ள வசிக்கிறதுக்கான வாய்ப்பு உருவாக்குது. இத யாராலையும் அறிய முடியல. இந்த அறிகிற வாய்ப்பை, இந்த அறிகிற செயலை தியானத்திலிருந்து மட்டும்தான் பெற முடியும். விசித்திரமான குழப்பமான என்ன செயல் என்றால், எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு ஒரிஜினாலிட்டி, ஒரு சுயம் இருக்கு, அது தெரியாது. பெரிய பெரிய மகான்கள், ரிஷிகள், பெரிய ஆளுங்கள்லாம் சொல்லக்கூடியவங்க கூட முழுமையாக மரப்பு விலகப்படுவதில்லை. அவங்களுடைய சக்தி, அவங்களுடைய செயல் வடிவம் எல்லாம் கிடைச்சிருச்சு. ஆனா முழு செயல் வடிவமும் என்னன்னா அது முழுசா அவங்களுக்கு விளக்கப்படல. அதனாலதான் அவங்களுடைய முழு தன்மைகளையும் அவங்களால செயல்படுத்த முடியாம ஒரு போராட்ட கலருக்கு. என்னுடைய ஒரிஜினாலிட்டியில என பல்வேறுபட்டவங்க பல்வேறுபட்ட பெயர்கள் கொண்டு அழைக்க போது கூட, ஒரு 2 நாளுக்கு முன்னாடி நான் தியானத்தில் வீற்றிருந்த போது கூட, அப்பொழுது எனக்கு ஒரு பெரும் செயல் ஒரு ஒரு விவாதத்தை நடத்தினது. அது என்ன விவாதம் நடத்துனதுன்னா, உன்னுடைய ஒரிஜினாலிட்டி இருக்குல்ல, அது இதுதான் அப்படிங்கிறது உனக்கு தெரியும். நீ அதுவாக முழுவதுமாக அந்த செயல் வடிவத்துக்குள் அப்படி தோன்றி அப்படி நின்ன அப்படிங்கிற அந்த செயல் வடிவத்தை நீ இப்ப பார்க்க தொடங்கியிருக்க. அந்த முழு வடிவமும் மறைக்கப்பட்டதெல்லாம் விலகி கொண்டே வருகிறது.
முழுவதுமாக அந்த வேலைக்கு நிற்கும் போது இங்க எல்லாமே மாறி போகும். இங்க எல்லா செயலும் மாறி போகும். அப்ப தியானத்துல உயர்ந்த நிலையை பெற்ற நமக்கு கூட அங்கு ஒரு மறப்பு இருக்கிறது, அங்க ஒரு செயல் இருக்கிறது. அதனால அந்த மறப்பு அந்த இடத்திலிருந்து விலகப்படும் போது நான் ராமனாக இருக்கிறேன், கிருஷ்ணனாக இருக்கிறேன், சிவனாக இருக்கிறேன், பார்வதியாக இருக்கிறேன் சொல்வது வேறு. அந்த சிவனாகவும் பார்வதியாகவும் ராமனாகவும் கிருஷ்ணனாகவும் இருக்கும் போது அந்த ஒரிஜினாலிட்டியாக அந்த ஒரிஜினல் தன்மை அந்த மறப்பு விலகும் போது அந்த ஒரிஜினலாக இருக்கும் போது இருக்கிறேன் என்கிற வார்த்தை போய்விட்டு இருப்பார், அவராகவே இருப்பது அப்படிங்கறதான் போய் அவர்தான் அப்படிங்கிற அந்த நிலைக்கு வந்துடும். நீ அவர்தான், நீ அவருக்கு உரியவர் தான் அப்படிங்கறதெல்லாம் இல்லாமல் நீதான் அப்படிங்கிற அந்த செயல் வார்த்தையால் இல்லாமல் அந்த நிஜம் தெரிய தொடங்கும். இதே போலதான் ஒவ்வொரு மனிதனும் இந்த தியானத்தை மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொருத்தனும் உலகத்தில் எந்த மூலையில் எந்த திசையில் எந்த பக்கம் போனாலும் உன்னுடைய ஒரிஜினல் என்ன என்று இந்த உலகத்தில் பிறந்த எவனாலையும் கண்டுபிடிக்க முடியாது. உண்மையான ஞானியோடு உண்மையான குருவோடு தியானத்தை மேற்கொள்ளும் போது நீ ஏன், நீ யார், நீ எதற்கு உரியவன், நீ ஏன் ஆண், நீ ஏன் பெண், நீ ஏன் இந்த பூமியில் இந்த நகரத்தில் பிறந்தாய், நீ ஏன் அந்த நகரத்தில் வசிக்கிறாய், நீ ஏன் ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டாய், ஏன் 2 குழந்தைக்கு தகப்பனானாய், ஏன் 2 குழந்தைக்கு தாயானாய், இது எல்லாமே உனக்கு மறைக்கப்பட்டிருக்கிறது. மறைப்பு விளக்கு நான் உனக்கு அப்படியே வேற வடிவத்தில் தெரிய தொடங்கிறோம். அப்பொழுது நீ தீர்க்க தரிசி என்ற அந்த உன்னதமான அனுபவத்தை பெறுவாய். அந்த தீர்க்க தரிசிங்கிற உன்னதமான அனுபவம் மட்டும் இல்லாமல் உன் வாழ்க்கையில் நீ உண்மை செயல் என்ன என்று கேட்டால் உன்னை அந்த ஒரிஜினாலிட்டி தெரிஞ்சதுக்கு அப்புறம் உன் வாழ்க்கை வேற வடிவத்துக்கு மாறிடும். 21 ஆண்டுகளாக நான் தொழில் செய்தேன். அந்த தொழிலை ஒரு இடத்தில் என் தியானம் தொலைத்தது. என் தொழிலை என் தியானம் தொலைக்கின்ற அந்த தருணத்தில் நான் அழுதேன், ரொம்ப வருத்தப்பட்டேன். 21 ஆண்டுகள் போராடி அந்த தொழில் நான் சாதிக்கவில்லை, ஆனால் அதுதான் எனக்கு பிடித்தது. அதை எப்படி இந்த தியானம் தொலைக்க முற்படுகிறதே அப்படி என்ற அச்சமும் பயமும் எனக்குள்ளே எழுந்தபோது தீவிரமான என்னுடைய தியானத்தால் அந்த 21 ஆண்டுகள் தொழிலை தொலைக்க நேரிட்டது. தொலைத்ததுக்கு அப்புறம் நான் கண்முழித்து பார்த்தபோது அது தொழில் அல்ல, அது ஒரு கனவு. என்னுடைய நிஜம் என்ன என்று எனக்குள்ளே தெரிந்ததுக்கு அப்புறம் அந்த செயலை நான் வேற ஒரு மனிதன் வாழ்ந்தது போல், இது வேற ஒரு மனிதன் போல் நான் உணர்ந்தேன். அது என்னுடைய வேலை அல்ல, இல்லையே. அந்த வேலையவா 21 ஆண்டுகள் நான் செய்து வந்தேன். அடாடா, இது என்னடா, இது என்னுடைய வேலையே இல்லையே அப்படி என்பதை அந்த ஒரு வினாடி தியானம் என்னை இப்படி மாற்றிவிட்டது. அப்ப 21 ஆண்டுகள் வாழ்க்கை அது என்னுடையது அல்ல, அது என்னுடைய சுயம் அல்ல, அது எனக்கான செயல் இல்லை, என்னுடைய ஒரிஜினாலிட்டி அல்ல. ஒவ்வொரு தனி மனிதனும் 30 ஆண்டுகள் 40 ஆண்டுகள் தன்னுடைய நிஜம் இல்லாமல் நிஜத்தன்மையை இழந்து ஒளியாக மாயையாக எது பின்னாலேயே தேடி அழைக்கிறான். அது அவனுடைய ஒரிஜினல் அல்ல. நீங்கள் பார்க்கின்ற தொழில், நீங்கள் இருக்கின்ற வசிக்கின்ற பதவி, நீங்கள் இருக்கின்ற அதிகாரம், நீங்கள் செய்கின்ற எதுவும் அறிவிட்டு சொல்கிறேன், சத்தியமிட்டு சொல்கிறேன், அது உங்களுடைய ஒரிஜினாலிட்டி அல்ல, நிச்சயமாக அல்ல. இது மறைக்கப்பட்டிருக்கிறது. என்றாவது ஒரு நாள் உண்மையான தியானத்தால் எமக்கு எப்படி 21 ஆண்டுகள் தொழிலை தொலைத்து அது என்னுடையது இல்லை அப்படி என்று தெரிந்து கொண்டனோ, அதே போல் உங்களுக்கும் ஒரு நாள் தெரியும் போது அந்த நிஜ பாதைக்கு நீங்கள் திரும்பி எஞ்சிய வாழ்க்கை கொஞ்சம் வாழ்க்கையாது அந்த நிஜத்தோடு வாழ தொடங்கினீர்கள். இதற்காகத்தான் இந்த தியானத்தையும் ஒவ்வொரு நாட்களிலையும் இடையில் நம் காணொளியை நிறுத்தப்பட்டிருந்த போது கூட நிறைய பேர் அதனால் வருத்தத்தையும் அவர்களுடைய கஷ்டத்தையும் பகிரும்போது அதை மீண்டும் தொடங்கி அவர்களுக்கு ஒரு நல்வழியையும் பாதையையும் காட்டுவதற்கு நான் முற்படுகிறேன். இதோடைய நோக்கம், இதோடைய செயல் ஒவ்வொரு தனி மனிதனுக்குள்ளையும் தன்னுடைய ஒரிஜினாலிட்டியை தொலைத்து விட்டு அதில் மறைக்கப்பட்டதை தெரியாமல் அலைந்து கொண்டிருக்கிறார். அந்த ஒரிஜினாலிட்டி எடுக்கப்பட்டு விட்டால்
லட்சக்கணக்கான ஆன்மாக்கள் என்னோடு மட்டும்தான் பயணிக்கும், என்னோடு மட்டும்தான் இருக்கும். ஏன் என்று கேட்டால் அவன் ஒரிஜினலாகவே எனக்குரியவன். இதுதான் செயல். இந்த உலகத்துல நீங்க நல்லா பார்த்துக்கங்க. உங்களுடைய ஒரிஜினாலிட்டி ஒரு நாள் தெரிய தொடங்கும். அதற்கு இந்த தியானம் உங்களுக்கு உதவியா இருக்கும். ஒரு நல்ல செயல்ல நேரடியாகவோ காணொலி மூலியமாகவோ சந்திப்போம்.